அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் எழுத்தாளர் தெரசி சிவா எழுதிய தாச்சி அப்படின்ற சிறுகதை தொகுப்பு. இது நம்ம கேலக்ஸி பதிப்பக வெளியீடு. எழுத்தாளர் சிவாவின் எழுத்தை பற்றி பல இடங்களில் பல முறை பேசியிருக்கிறேன். அது வழக்கு நாஞ்சில் வட்டார வழக்கில் இருக்கும். எழுத்து முறை அந்த மண்ணின் மக்களுடைய எல்லா விதமான பழக்க வழக்கங்கள், உணர்வுகள், சமையல், சாப்பாடு, திருவிழா எல்லாத்தையுமே அவர் எழுத்தில் முடிந்தளவு கொண்டு வந்துடுவார். இந்த சிறுகதை தொகுப்பும் அது மாதிரி தான். 12 சிறுகதைகள் இந்த சிறுகதை தொகுப்பில் இருக்குது. 12 சிறுகதைகளும் பேசுகிற களம் வெவ்வேறு விதமான களம். ஒவ்வொரு சிறுகதைக்குள்ளேயும் நம்ம போகும்போது கண்டிப்பாக அதை படித்து முடிச்சுட்டு வரும்போது நமக்கு ஒரு தகவல் நமக்கு அதில் விட்டு வச்சிருப்பார் எழுத்தாளர், நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டும் அப்படின்றதுக்காக. இந்த 12 சிறுகதைகளில் ஏற்கனவே வீம்பு அப்படின்ற சிறுகதையை நம்ம கேலக்ஸி சார்பாக நடத்தப்படுகிற கதைப்போமா என்ற கூட்டத்தில் முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். ரொம்ப நகைச்சுவையான கதை. ஆனால் கடைசியில் ஒரு சொல்ல ஒரு அழுத்தம் வச்சு முடிச்சிருப்பார் கதையை. மனிதன் அவமானப்பட்டுட்டான்னா அவனுக்கு ஏற்படுற அந்த வைராக்கியத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்றது அந்த கதையின் முடிவாக இருக்கும். நகைச்சுவையோட கதைகளை படிச்சுட்டு வரும்போது நாமும் அந்த கதை மாந்தர்களோட நெருங்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த அவர்களுக்கும் நமக்குமான நெருக்கத்தை இந்த எழுத்தின் மூலம் ஏற்படுத்துறது எழுத்தாளனுடைய தனித்திறமை. அது மிகச்சிறப்பாக இருக்கும் நம்ம சிவாவுக்கு. இந்த 12 சிறுகதைகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேத மாதிரி சொன்னேன் நான். சில கதைகள் நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்த்திராத ஒரு களத்தில் இருக்குது. பொதுமகள் அப்படின்ற கதையெல்லாம் நான் படிக்கும்போது என்ன படிச்சுட்டே வர்றேன், என்ன தம்பி இதை போய் கதையாக எழுதியிருக்கிறாரு, இது எப்படி நம்ம பதிப்பு. அப்புறம் முடியும் போது பார்க்குறேன் மிகச்சிறப்பான கதை. மனைவியை அம்மாவை இழந்த அப்பா, அவருக்கு ஒரு பிரச்சனை, அதுக்காக எவ்வளவோ யோசிச்சு கடைசியில் ஒரு பொதுமகளை கூட்டிகிட்டு வரான். என்னதையா கதை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ முடியும் போது அதுக்கடுத்து ஒரு செகண்ட் பார்ட்டில் போகுது கதை அறிவியல் பூர்வமாக. ஐயோ, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறா மனுஷனுக்கு அப்படின்றத இதில் தான் உணர்ந்து கொள்ள முடியுது. இப்படி அறிவியல் பூர்வமாக இவர் பேசுறதுக்கு காரணம் எழுத்தாளர் அவர் வெளியில் சொல்லிக்கிறதுல படித்து வேதியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர் டாக்டர். அதனாலேயே என்னமோ இந்த சிந்தனைகளையும் நமக்கு கதைகளின் வாயிலாக அவரால் அழுத்தமாக பதிய வைக்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய கதைகள் தலைப்புகளே உங்களுக்கு வித்தியாசத்தை கொடுக்கும். அந்தன அம்பேத்கர், ஜவாரிப்பி, பப்பண்ணன், நரிமுகம், இப்படியான கதைகள். நான் இதில் ஒரு 2 கதைகளுடைய சுருக்கத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். நரிமுகம் அப்படின்ற கதை நான் வாசிக்கும்போது உண்மையிலேயே பொதுவாகவே ஒரு வெளியில் பேசும்போது இந்த மாதிரி பேசக்கூடாது, நல்லதில் பாசிட்டிவான விஷயங்களை தான் பேசணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் இருக்கிறதுனால இயல்பை பேச மறந்துடுறோமோ அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ கிராமம்னாலே வெள்ளந்தி மனிதர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நகரத்தில் இருக்க மாட்டாங்களா? இப்போ நகரத்தில் வெள்ளந்தி மனிதர்களாக இருக்கிறப்போ, நகரத்தில் நீங்கள் மோசமான ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறப்போ அதே மாதிரி கிராமத்துலேயும் இருக்க மாட்டாங்களா? எல்லா இடத்துலையும் எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் கிராமம்னாலே வெள்ளந்தி மனிதர்கள்னு ஒரு பொதுவாக வைக்கிற மாதிரி நம்ம இயல்பை மறக்க வேண்டிய அழுத்தத்தில் இருக்கிறோமா அப்படின்ற சிந்தனை எனக்கு வரும். இந்த நரிமுகத்தில் இயல்பு அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு. ஒருத்தர் பார்க்கவே ஒரு மாதிரி இருப்பார், ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற ஊழியராக இருப்பார். அவரை பார்த்து அவருக்கு சொல்லி வர்ற வர்ணையில் பார்க்கும்போதே நமக்கு இதாக இருக்குது. அப்போது அவர் இந்த மாதிரி செயலை செய்வாரா அப்படின்றப்ப இல்லை அப்படின்னா பொதுவாக கதைகள் முடியும். ஆனால் அவர் அப்படியான செயலை செய்வார் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார். என்னன்றதை நீங்கள் புத்தகத்தை வாங்கி வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இயல்பை இயல்பாக பதிவு செய்கிற கலை நம்ம எழுத்தாளர் சிவாவுடைய தனித்திறமை. அதற்கடுத்து நான் ரொம்ப ரசித்த கதை தெய்வங்கள் அப்படின்ற கதை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் ஒரு ரவுண்ட் டேபிள் மீட்டிங்க்கு வர்றாங்க. யோசிச்சு பாருங்கள் இந்த சிந்தனையை. ஒவ்வொரு மதப்படி அவங்க யார் யாரை வழிபடுறாங்களோ அந்த எல்லா தெய்வங்களும் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் உட்காடுறாங்க. அப்போ அந்த கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு வச்சுருக்கிறது கணேசன் பிள்ளையார். அவர் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணி நடத்துகிறாரு. அப்போது நான் இது வரைக்கும் ஒரு கதையாகத்தான் படிச்சுட்டு வரேன். இதுவே வித்தியாசமான சிந்தனைன்றப்ப ரசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். டக்குன்னு அந்த கதைக்குள்ளே இதை பூரா ஒருங்கிணைக்கப்போ நம்ம சுடலை மாடன் உள்ளே வர்றாரு. அந்த சுடலை மாடன் என்ட்ரியை எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன்னா நம்ம இந்த கதை வட்டார வழக்கில் எழுதப்பட்ட கதைகள், அவர் அந்த மக்களை சார்ந்தே இவர் கதைகள் எழுதி வர்றதுனால எப்பயுமே இவர் கதைகளோட சுடலை மாடனும் முண்டனும் விசிக்கியும் கலந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க.
இதுலையும் சுடலை மாடன் வரும்போது நான் ரொம்ப ரசித்தேன். இந்த மாதிரி வித்தியாசமான சிந்தனைகள் நம்ம எழுத்தாளருக்கு. நான் மூன்றாவதாக இன்னும் ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிக்கிறேன். நமக்கு ஒரு நாடு, வீடு, பாஸ்போர்ட் எல்லாம் இருந்து நம்ம சொந்த ஊர்னு ஒன்று இருக்கிற நமக்கே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் நாடே இல்லாமல் அகதியாக போனவர்கள் நிலைமை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த வளைகுடாவில் இருக்கிற ஒருத்தவங்க நாடை இழந்து விரட்டப்பட்டு வந்த ஒரு பெண்ணை வச்சு ஜவாரிப்பின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. ஐயோ, படித்து முடிக்கும்போது ஒரு கலக்கம் உண்டானது உண்மை. இந்த மாதிரி ஒரு பகுதி சார்ந்து மட்டுமல்லாமல் தான் வாழும் பகுதி சார்ந்தும் அந்த உள்ள மாந்தர்களை வைத்தும் அவர்களுடைய வாழ்வு நிலையை வச்சும் கதைகளை பிணைந்து இந்த புத்தகம் உருவாகியிருக்கு. தாச்சி என்ற சிறுகதை தொகுப்பு, 12 சிறுகதைகள் அடங்கிய இந்த நூல். இன்னைக்கு இந்த நூலை பற்றி உங்கள்கிட்ட பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தாச்சி எழுத்தாளர் தெரிசை சிவா எழுதியது, நம்ம கேலக்ஸி பதிப்பக வெளியீடு, விலை 160 ரூபாய். இந்த நூலை பற்றி பேசியதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.